ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒளி இருக்கிறது. ஒளினா ஒளி பிரகாசம். அந்த ஆன்மாங்கிறதே ஒரு ஒளி பிரகாசம். அந்த ஆன்மாவினுடைய ஒளி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை. ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் திருமூலருடைய திருமணத்திலே ஒரு 9வது தந்திரம் ஆகாச பேரு என்கிற ஒரு தலைப்பில ஒரு நல்ல பாடல். அண்ட ஒளியும் அகண்ட ஒளியுடன் பிண்ட ஒளியார் பிதற்றும் பெருமையை உண்ட ஒளிக்குள் ஒளிக்குள் ஒளித்தது கொண்ட குறியை குலைத்தது தான் அன்றே. நம்ம மனித வாழ்க்கையில இப்ப நம்ம எல்லாருக்கும் அறிவு இருக்கு அப்படிங்கிறோம், அல்லது செல்வம் இருக்கு அப்படிங்கிறோம், செல்வாக்கு இருக்குங்கிறோம். இதெல்லாம் எதன் அடிப்படையில வருது அப்படின்னா, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒளி இருக்கிறது. ஒளினா ஒளி பிரகாசம். அந்த ஆன்மாங்கிறதே ஒரு ஒளி பிரகாசம். அந்த ஆன்மாவினுடைய ஒளி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை. இப்ப நம்ம பார்க்கிறோம்ல, சில மனிதர்களுக்கு நல்ல செல்வாக்கு, செல்வம். இப்ப பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, அவர் ஒரு பிரகாசமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, மக்கள் மத்தியில செல்வாக்கு. இப்ப காமராஜர் இருந்தாரு. அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி, ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆன்மாவுல ஒளி இருக்கும். அந்த ஆன்மாவினுடைய ஒளியின் அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரகாசம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே அதன் அடிப்படையில தான் இருக்கும். இப்ப ஆகாய பேரு அப்படின்னா, அந்த யூனிவர்ஸ்ல இருந்து, அந்த பிரபஞ்சத்தில இருந்து ஒரு மொத்தம் ஆன்மா ஒளியோடு சேர்த்து 3 ஒளிகள் ஒன்று சேருகிறது. அதுதான் ஆன்மீகம். பெரிய ரகசியமே அதுதான். அண்ட ஒளி அப்படின்னு சொன்னோம்னா அது சூரிய ஒளி. அண்டத்துல இருக்கிறது சூரியன். சூரியனுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அகண்ட ஒளி அப்படிங்கிறது அது சிவ ஒளி. அகண்டாகார பிரம்மம் அப்படின்னு சொல்லணும்னா, அகண்டாகாரம் அப்படின்னா இறைவனுடைய பேரொளி. இப்ப சூரியன்கிட்ட ஒரு ஒளி இருக்கு, சிவ பரம்பொருள்கிட்ட ஒரு ஒளி இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆன்மா பிண்ட ஒளி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மா, ஆன்ம ஒளி. இந்த 3 ஒளியும் ஒன்று சேர்ப்பது என்பதுதான் யோகம் அப்படிங்கிறது. அப்ப அண்ட ஒளியுடன் அகண்ட ஒளியுடன் பிண்ட ஒளியார் பிதற்றும் பெருமையை உண்ட ஒளிக்குள் ஒளிக்குள் ஒளித்தது. இப்போ ஒரு ஒளி இன்னொரு ஒளிய இப்ப அதாவது என்னன்னா, இப்ப நம்ம நம்ம ஜீவ ஒளி இருக்கிறதே அந்த சூரியனுடைய ஒளியை மறைச்சிடும். சூரியன்கிட்ட இருக்கிற ஒளியை விட ஆன்ம ஒளி பெருசு. ஆனா ஆன்ம ஒளியை விட சிவ ஒளிங்கிறது அது பெருசு. அப்ப இந்த சிவ ஒளி நமக்குள்ள கலக்கும் பொழுது, அப்ப நமக்கு ஒரு என்ன ஆகும் அப்படின்னா, பிண்ட ஒளியால் பிதற்றும் பெருமையை, அப்ப நமக்கு ஒரு என்ன ஆகும், இறை ஒளி நமக்குள்ள வரும்போது நாம சாதாரண மனிதரா இறைவனா அப்படிங்கிற ஒரு பிதற்றல் நமக்குள்ளே ஏற்படும். அதான் பிதற்றல். நம்ம ஒன்றை இன்னொன்றாக கருதுறதுக்கு பேர் பிதற்றல்னு பேரு. இப்ப என்ன ஆகுது, 3 ஒளி ஒன்று சேர்க்கிறது. சூரியன்கிட்ட இருக்கிற ஒளி, சிவத்துக்கிட்ட ஒரு இருக்கிற ஒளி, நம்ம ஆன்மாவிடம் இருக்கிற ஒளி. இந்த 3 ஒளியும் ஒன்று சேரும் பொழுது இதை சேர்க்கிறதுதான் என் ஆன்மீகம். இதுதான். இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு சேர்க்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் பிறவிகள் அமையும். அப்ப அது 3 ஒளியும் ஒன்று சேர்ந்து நல்லா இதாயிடுச்சுன்னா, அப்ப நம்ம ஒளி உடல்ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சது. அப்புறம் செத்து போறதுங்கிறதே கிடையாது. மரணம் இல்லா பெருவாழ்வுங்கிறது அதுதான். அதான் கடைசியில் என்ன சொல்றாரு, உண்ட ஒளிக்குள் ஒளிக்குள் ஒளித்தது கொண்ட குறியை குலைத்தது, கொண்ட குறியை குலைத்தது தான் அன்றே. இந்த பாடலுக்கு உரையாசிரியர்கள் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு போச்சு. என்ன தடுமாற்றம்னா,
கொண்ட குறியை குலைத்தது தான் அன்றே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து கண்டுக்கிடாம சில பேர் விட்டுட்டாங்க. சில பேர் வந்து இதுக்கு அர்த்தம் தெரியாம புலம்பி இருக்கிறாங்க. உள்ளபடியா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஆன்ம ஒளி மட்டுமே இந்த உலகத்துல இருந்துச்சு அப்படின்னா, நாளாக நாளாக இந்த ஆன்ம ஒளி குறைஞ்சி, ஆன்ம ஒளியும் சரி, அந்த அண்ட ஒளியாக இருக்கிற சூரிய ஒளியும் சரி, நாளாக நாளாக குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இப்ப சூரிய ஒளி இன்னும் ஒரு 300 கோடி ஆண்டுகள் தான் இருக்கும். அப்புறம் 300 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சூரிய ஒளியை இழந்துருவாங்க. ஆயுள் கூட ஆன்மாவுக்கும் சூரியனுக்கும் என்ன வித்தியாசம்னா, சூரியனுக்கு கொஞ்சம் ஆயுள் கூட இருக்கு, அவ்வளவுதான். ஒரு மனித வாழ்க்கையில இறக்கும் பொழுது என்ன இருக்கும் அப்படின்னா, ஆன்மாவுல இருக்கிற ஒளி பிரகாசம்லாம் ரொம்ப மங்கி போயிடும், ரொம்ப கொஞ்சமாயிரும். அப்படி ஒவ்வொரு தடவையும் பிறவி எடுத்து எடுத்து அந்த ஒளியை இழந்து கடைசியில கொண்ட குறியை குலைத்தது. கொண்ட குறி அப்படிங்கிறது பிறக்கிற அத்தனை பேருமே ஒளியோடு பிறக்கிறோம். அந்த ஒளி இருக்கிறது ஒளி வாழ்க்கையா நம்ம போக்குல வாழ்றோம். அப்புறம் ஒளி இழந்து போகும்போது இறந்து போகிறார்கள் மனிதர்கள். இதான் அன்றாட வாடிக்கையா நடந்துகிட்டு இருக்கு. இந்த 3 ஒளியும் ஒன்று சேர்ந்து விட்டால் அப்புறம் கொண்ட குறியை குலைத்தது. அப்ப மரணம் என்பது நமக்கு கிடையாது. மரணம் இல்லா பெருவாழ்வு. ஒவ்வொரு ஆன்மாவும் இப்ப ஏன் ஒரு நாயாக இருந்தாலும் நரியாக இருந்தாலும் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய அந்த ஒளி பிரகாசம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் அந்த உயிர்களா பிறக்குது. ஒளி பிரகாசம் கூடுதலா இருந்தா மனிதராக பிறப்பாங்க. ஓரறி உயிரி, இரண்டறி உயிரி, இதெல்லாம் ஏதோ ஒளியின் அடிப்படையில், ஆன்மாவினுடைய ஒளியின் அடிப்படையில் தான் அதனுடைய பிறவிகள் அமையும். 500 பிறவி நாயாக பிறக்க வேண்டும், சாகும் போனா அந்த ஒளி வந்து அதுக்கு மேல அந்த நாய்க்கு இருக்கிற ஒளியை விட கூடுதலா கூடாது. அதாவது என்ன ஆகும், நாய்க்கு ஒரு 7 வருஷத்துல இருந்து ஒரு 12 வருஷம், அவ்வளவுதான் அதனுடைய ஆயுள். அப்ப அது அது என்ன, அதுக்குள்ள அந்த 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 ஆன்மாவுக்கு அந்த ஒளி போயிடுது. இப்ப ஆன்மா இருக்குன்னா 300 வருஷம் வாழுது அப்படின்னா, அந்த ஆன்மாவுடைய ஒளி அதிகம். ஆன்மாவில் ஒளி அதிகமாக இருக்க இருக்க ஆயுள் கூடிக்கொண்டே இருக்கும். ஆன்ம ஒளி குறைஞ்சு போச்சு அப்படின்னாக்க குலைந்தது, கொண்ட குறியை குலைத்தது தான் அன்றே. அப்ப ஆன்மாவினுடைய ஒளி குறைந்து கொண்டே வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சிவ ஒளியோடும் அந்த சூரிய ஒளியோடும் இணைக்கவில்லை. அப்ப ஆன்மீகம் அந்த யோகம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஒளி கலப்பு, அவ்வளவுதான். நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற ஒளி பிரகாசம், அதனோடு நாம் இணையணும். அதுக்கு பேர் தான் யோகம், அதுக்கு பேர் தான் தவம். அப்ப ஆகாய பேரு அப்படிங்கிற நிலையை நாம், பேரு அப்படின்னாலே 16 பேரு அப்படின்னு சொல்லுவோம். பேருன்னா கிடைத்தற்கு அரிய ஒரு பாக்கியம். இந்த ஆகாயத்திலே நாம் இதை நான் பெற வேண்டும். அண்ட ஒளியும் அகண்ட ஒளியும் நம்ம பிண்ட ஒளியோடு சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால் நாம் இந்த உலகத்தில் மரணம் இல்லா பெருவாழ்வு என்பது கிடைத்து விடுகிறது. மரணம் என்பது நம்மளுக்கு கிடையாது. அது என்ன ஆகும்னா, ஒரு ஒளி வந்து சேரும் பொழுது என்னன்னா, அது முன்னாடி இருக்கிற ஒளியை விட அதிகப்படியான ஒரு ஒளி வரும் பொழுது, அப்ப நமக்குள்ளே ஒரு பிதற்றல் என்பது ஏற்படும். ஏன்னா நம்ம நம்ம ஒளி கம்ப்ளீட்டா நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, நம்ம அது ஒரு அந்த நேரத்துல ஒரு நெருக்கடி நமக்குள்ள ஒரு இது ஏற்படுது. ஒரு ஒளி சேரும் பொழுது இப்ப அது எப்படின்னா, அது இப்ப ஒரு துப்பாக்கி கொண்டு முன்னாடி போனுச்சு அப்படின்னா அவங்கள பின்னாடி தள்ளும். அது போல இந்த உங்க அந்த பிண்ட ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்ம ஒளியோட ஒரு சூரிய ஒளி சேரும் பொழுது என்ன ஆகும், ஒரு பேக் ஃபயர் ஏற்படுது அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு மாபெரும் ஒரு அதிர்ச்சி ஏற்படும். அதுக்கு பிறகு வந்து சிவ ஒளி சேரும் பொழுதும் அதே மாதிரிதான். சிவ ஒளியும் நம்ம ஆன்மா ஒளியும் சேரும் பொழுது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. அததான் நான் வந்து 2007 3 நாள் வந்து சித்த பிரமையாக இருந்தேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதிர்ச்சி தெளிவா அந்த பாடல பிதற்றும் பெருமை. அந்த நேரத்துல வந்து என்ன நடக்குது நம்ம அப்படிங்கிற மாதிரி நம்ம உளறி அடிச்சுட்டோம். அந்த அகண்ட ஒளியாக இருக்கின்ற இறை பரம்பொருள் அந்த ஒளியை நம் ஆன்மாவோடு கலக்கும் பொழுது நாம் ஒரு மாபெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறோம். ஒரு மாபெரும், அதுதான் பிதற்றும் பெருமை அப்படிங்கிற, பிதற்றும் பெருமை. பிதற்றும் பெருமையை அப்படின்னு, பிதற்றும் அப்படின்னா
பிதற்றல் அப்படின்னாக்க அதனுடைய பிதற்றினான்னா ரொம்ப மோசமா போயிட்டான் அப்படின்னு சொல்லணும். அந்த பிதற்றும் பெருமைன்னு ஒரு வார்த்தையை அடுத்து அதை போடுறாரு. அது ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு குழப்பம் வரும். ஆனா அந்த குழப்பம் வந்து ரொம்ப மிக சிறப்பான ஒரு பெருமையை நம்மளுக்கு ஈட்டி தருகிறது. ஆக அந்த ஒளி ஒன்னோடு ஒண்ணு சேரும் பொழுது நாம் ஒரு மாபெரும் ஒரு இதெல்லாம் அனுபவப்பூர்வம். இது இது வந்து திருமூலர் பாடலுக்குள்ள இல்ல. ஆனாலும் 3 ஒளியும் சேரும் பொழுது ஒரு சாதகன் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறான். அப்படி அதிர்ச்சிக்கு உள்ளாகும் பொழுதுதான் அந்த ஆன்ம ஒளி எல்லாம் சேரும். அப்படி சேரும் பொழுதுதான் நமக்கு வந்து ஒளி பிரகாசமான உடனே மரணம் என்பது நமக்கு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஒளி நம்ம ஆன்மாவினுடைய ஒளி தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்போ அது குறைய விடாம ஆக்கிறோம். அது வந்து சிவ ஒளி வந்து அதுக்கு அந்த குறைவே இல்லாம ஆக்குறதுனாலதான் ஒரு மனிதர் கடைசியாக ஒளி உடலை எடுக்கிறார். சும்மா எல்லாம் ஒளி உடல் கிடைக்கிறாரு. உயிரோடு இருக்கும்போதே இந்த 3 ஒளியையும் நாம் சேர்க்க வேண்டும். ஆன்ம ஒளி, சூரிய ஒளி, சிவ ஒளி, இந்த 3 ஒளியையும் சேர்த்து விட்டால் கொண்ட குறியை குலைத்தது. கொண்ட குறி குலைத்தது அப்படின்னா மரணம் அப்படிங்கிறது ஒண்ணு நம்மளுக்கு வருவது அப்படின்னு இருந்தா அது வராது. நம்மளுக்கு மரணம் என்பது இல்லை. அதுதான் மரணம் இல்லா பெருவாழ்வு. மரணம் இல்லா பெருவாழ்வுன்னா இந்த உருவத்தோடவே இந்த இந்த பூத உடலோடவே 1000 வருஷம் வாழ்றது கிடையாது. ஆன்மாவுக்கு ஒளி உடல் கிடைச்சு அது அது எப்போதுமே இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருப்பதும் மரணமில்லா பெருவாழ்வு என்பதை 9வது தந்திரத்திலே 16வது பகுதியிலே ஆகாசத்திலே பகுதியிலே அந்த ஒளியும் அகண்ட ஒளியும் ஒளியுடன் பிண்ட ஒளியார் பிதற்றும் பெருமையை உண்ட ஒளிக்குள் ஒளித்தது கொண்ட குறியை குலைத்தது தான் அன்றே அப்படிங்கிறார். இதன் பேரிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை இப்பொழுது நீங்கள் கேட்டறியலாம்.